அதாவது மனு தாக்கல் செய்கிறார்னு வைங்க ஒரு வேட்பாளர், அதுல உண்மையான தகவல்களை சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் பாஜகவுடைய பெரும்பாலான வேட்பாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் சில ஆதாரங்களை சொல்றேன். இதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் விஷயத்துக்கு வருவாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் ஒரு பாஜக வேட்பாளராக நெல்லையில போட்டியிடுறார். அவர் மனு தாக்கல் செய்கிறார். செய்யும் போது அவருக்கு இருக்கக்கூடிய 1500 கோடி சொத்து விவரங்களை மறைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். 1500 கோடி ரூபாய் சொத்துக்களை மறைத்ததாக நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நெல்லை நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்தப்படுமா என்பதைத்தான் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மனு தாக்கல் செய்கிறார்னு வைங்க ஒரு வேட்பாளர், அதுல உண்மையான தகவல்களை சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் பாஜகவுடைய பெரும்பாலான வேட்பாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் சில ஆதாரங்களை சொல்றேன். அதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் விஷயத்துக்கு வருவான். இப்ப நயினார் நாகேந்திரன் ஒரு பாஜக வேட்பாளராக நெல்லையில போட்டியிடுறார். அவர் மனு தாக்கல் செய்கிறார். செய்யும் போது அவருக்கு இருக்கக்கூடிய 1500 கோடி சொத்து விவரங்களை மறைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மீது ஏராளமான வழக்குகள், குற்றவியல் வழக்குகள் இருக்கிறது. அதையும் அவர் மறைத்திருக்கிறார். இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அதாவது மனுவில் இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் பொய்யானவை, பலவற்றை மறைத்திருக்கிறார். அதனால் இவரை போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும். இதை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணைய அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தர் ஒரு மனு கொடுக்கிறாரு, அந்த மனுவில் இவர் கொடுத்திருக்கிறது சரியா அப்படின்னு பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வேலை. ஆனால் அதிகாரிகள் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, சரிப்பா நீ பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஆதாரத்தோடு ஒரு வழக்கறிஞர் மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறார். இவர் இதெல்லாம் மறைச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ உரிய நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் இந்த மகாராஜான்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் இன்றைக்கு மனு கொடுத்திருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது விஷயம், உங்களுக்கு தெரியும் நயினார் நாகேந்திரன் குறித்த மற்றொரு செய்தி. அதாவது நயினார் நாகேந்திரன் கொடுத்து விட்டதாக சொல்லக்கூடிய 4 கோடி ரூபாய் இல்லையா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் S7 கோச்ல வச்சு 3 பேர் பிடிபடுறாங்க. இந்த 3 பேரும் யார் அப்படின்னா பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் இல்லையா. அதுல ஒருத்தன் கையில மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருக்கிறான். பாஜகவில் இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. அவன் மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருக்கிறான், கையும் களவுமா பிடிக்கப்பட்டான். பிடிக்கப்பட்டதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு விசாரணையை மேற்கொண்டால் இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர் ஒரு நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்கிறார். அதாவது 4 கோடி ரூபாவோட நயினார் நாகேந்திரனுடைய ஆட்கள் பிடிபட்டு இருக்காங்க, அது நயினார் நாகேந்திரனுடைய பணம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு, தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய பதில் தான் என்ன அப்படின்னா, வருமான வரித்துறையில் இருக்கிறாங்க இல்லையா, இடின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க இதுவரையிலும் அது குறித்து எந்த தகவலும் எங்களுக்கு சொல்லவில்லை. இது முதல்வர் மு.க. ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோ யாராவது மீது ஒரு போலியான ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தால் அல்லது போலியான ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருந்தால் இடி இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியாவில் எதிர்கட்சி தலைவர்களின் மீது இப்படி ஒரு யாராவது சந்தேகம் கிளப்பினாலே இடி பம்பரமாக சுழன்று வேலை செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் 4 கோடி ரூபாய் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட சூழலில் நயினார் நாகேந்திரனுடைய இது தொடர்பான விஷயத்தில் இடி ஏன் இதுவரையிலும் தேர்தல் ஆணையத்திற்கு எந்த தகவலும் கொடுக்கவில்லை என்று தமிழக மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் மட்டும் இல்லைங்க, நீங்க கேரளாவில் ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏஷியானட் என்று சொல்லக்கூடிய ஒரு சேனலுடைய ஓனர், பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர். இப்போ கர்நாடகாவில் இருக்கிறார். அவர் இந்த முறை திருவனந்தபுரம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் இதே மாதிரி அவருடைய சொத்து விவரங்கள் முழுவதுமாக மறைத்திருக்கிறார். ஆனால் அவர் மீது இன்று வரையில், இந்த நொடி வரையில், இந்த பதிவை நான் எடுக்கிற வரையில் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை.
அப்ப நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் ஏன் இதை வேடிக்கை பார்க்கிறது? தேர்தல் ஆணையம் ஏன் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது? ஒண்ணுமில்லைங்க, இந்த நயினார் நாகேந்திரன் விஷயம் நேற்றைக்கு நான் ஒரு வட இந்திய தொலைக்காட்சி சேனல்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 3 கட்சியை சார்ந்த நபர்களுக்குள்ள ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபர் கேட்கிறார், இன்றைக்கு மோடியினுடைய கட்சியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் 4 கோடி ரூபாய் பணத்தோட பிடிக்கப்பட்டிருக்கிறார் செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்று வட இந்திய சேனல்கள் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப மோடி ஒரு தேர்தல் விதிமீறலை நடத்தினார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்தியாவிற்கு சொந்தமான, இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டரை அவர் பயன்படுத்தினார். இந்த ஹெலிகாப்டர் அவர் எதற்கு பயன்படுத்தினார்? அந்த ஹெலிகாப்டர் சோதனை செய்யப்பட்டதா? இல்ல மோடி அமித்ஷாவினுடைய இந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரங்கள் அவங்க ஈடுபடும் போது சோதனைகள் ஏதாவது நடக்கிறதாக நம்ம பார்த்துருக்கிறோமா? ஏன் அதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற கேள்வி நோக்கு வரத்தானே செய்யும். இயல்பா அப்படித்தானே வரும். இப்ப சாதாரணமா நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், விவசாயம் செய்யறதுக்கு, கூலி வேலை செய்யறதுக்கு அல்லது தொழில் செய்யறதுக்காக கையில கொஞ்சம் பணம், ஒரு 1000, 2000, 5000, 10,000 வச்சுட்டு போற ஆட்களை முழுக்க பிடிச்சு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆனால் ஏன் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மோடி மாதிரியான, அமித்ஷா மாதிரியான ஆட்களை எல்லாம் தேர்தல் ஆணையம், தேர்தலுடைய இந்த ஃபிளைங் ஸ்குவாட் என்று சொல்லக்கூடியவர்கள் என்றைக்காவது பரிசோதித்து பார்த்ததாக உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நயினார் நாகேந்திரன் விஷயத்தில் ஏன் தேர்தல் ஆணையம் அல்லது வருவாய்த்துறை இது மாதிரியான அமைப்புகள் ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? இப்ப இனி என்ன தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்ன? இந்தியா முழுவதும் பாரபட்சமின்றி தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது இல்லையா? தேர்தல் ஆணையம் நேர்மை தவறிவிட்டால் ஒழுங்கா தேர்தல் நடக்குமா? அப்ப ஏன் இந்த விஷயத்துல இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியது. இதுல இன்னொரு செய்தி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனை சிக்க வைத்ததே அண்ணாமலை தான் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஏன்னா அண்ணாமலையை நயினார் நாகேந்திரன் மதிக்கவில்லை. நெல்லை பாராளுமன்ற தொகுதிக்கு ராதிகா சரத்குமாரை அண்ணாமலை நினைத்து வைத்திருந்ததாகவும், ஆனால் நயினார் நாகேந்திரன் அதற்கு முன்னரே நான் தான் வேட்பாளர், அதாவது வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நயினார் நாகேந்திரன் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு கட்சி அலுவலகம் தொடங்கி வேலையை ஆரம்பித்ததாகவும், இது பிடிக்காத அண்ணாமலை ராதிகா சரத்குமாருக்கு தான் அந்த இடத்தை எப்படியோ வாங்கி கொடுக்கணும்னு நினைத்ததாகவும், ஆனால் கட்சியினுடைய மேலிடம் இறுதியில் நயினார் நாகேந்திரனுக்கு சீட்டு கொடுத்ததாகவும், இதனால் கடுப்பான அண்ணாமலை நயினார் நாகேந்திரனை மாற்றிவிட்டதாகவும் இன்றைக்கு செய்தி ஊடகங்கள் வருகிறது. அதை மறத்திருக்கிறார் அண்ணாமலை. அது என்னவா இருந்தாலும் இந்த பாஜக கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நபர் அந்த கட்சிக்குள் அவர் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளின் மூலமாகவே தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே பாஜக செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.